ஹலோ கைஸ், வெல்கம் டு கேவி டிவி. வந்து என்ன பார்க்க போகிறோம்? மின்கிராஃப்ட் பிளேயிங் வீடியோ தான். ஓகே, 2 பேரல் செஞ்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ட்ரீஸ் வளர்த்துருக்கேன். சுகர் கேன் ஃபார்மிங் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் நடக்கல. கொஞ்சம் அயன் ஆர்மர் அப்டேட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இப்போ காப்பர்லேருந்து சில மெட்டீரியல் செய்ய போகிறோம். இதெல்லாம் பூராவே நம்ம மைனிங் ஏரியாவை போட்டுருவோம். பக்கத்துலேயே வீடு கட்டுறோம். நல்ல ஐடியா. இப்போ நீங்கள் இருக்கிற டர்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் வீடு கட்ட போகிறோம். ஆர்மர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் வீடு கட்ட போகிறோம். பாப்பா யார்கிட்ட சண்டை போட்டதுன்னு தெரியும். ஸ்கெலிட்டன் கூட சண்டை போட்டுக்கா. ஐயோ, யாரு சாம்பி? எந்த சாம்பிடா இவன்? யார் சாமி? ஐயோ, அடிக்கிறான்டா. எதுக்கு நான் ஸ்டிக்ஸ் செஞ்சுதான்? நம்மளால இந்த அப்டேட்டில் காப்பு வச்சு நிறையா மெட்டீரியல் செய்ய முடியும். வேற என்ன செய்யணும்? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வேறு ஃபுல்லாகுது. ஆமாம், வீடு கட்ட போகிறோம். என்ன என் ஃப்ரெண்டு வேறு பக்கத்தில் இருக்கிறான். சொல்கிறான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். சொல்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். நிஷாந்த் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கீழே இருக்க பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பாருங்க. சரி, எங்கே வீடு கட்ட போகிறேன்? அப்படியே இங்கே இருக்க டர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீடு கட்டணும். இது மரத்து மேலே கட்டுறான். மரத்து மேலே கட்டினா செம்மையாக இருக்கும். அண்டர் கிரவுண்டு வீடியோ அதெல்லாம் நம்ம நார்மலாக ஒரு வீடு கட்டி அதில் இதான் வந்து நம்மளோட பேசிக்கான வீடு. இப்போதைக்கு இதுக்கே ஒன்றாதான் இருக்குது. மைனிங் பண்ணி வச்சுக்கிறேன்டா. என்ன மைனிங்? ஸ்டெப் மைனிங்கில் நான் வாட்டின கொஞ்சம் பெரிய மைனிங் அதுலேருந்து ஆர்மர் செஞ்சுருக்கேன். நான் இது காட்டுறேன் பாரு. ஆர்மர் செஞ்சேன். கேஷ் தூங்கி போகிறான். அது வீடு எங்கே இருக்குது? அது வேற வேர்ல்டு விளையாடுறது. நான் வேற வேர்ல்டு விளையாடுறேன். அதுவும் நானும் ஒரு தடி வண்டி விளையாடுவோம். ஒரு சின்ன இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு. நம்ம தூங்கிட்டு நாளைக்கு டே 10 நம்ம வந்து வீடு கட்டி முடிக்கிறோம். ஆமாம், டே 10 இதோட ஆல்ரெடி ஒரு பார்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பட் அது வந்து ரெக்கார்ட் ஆகலை. எடிட் பண்ண கொடுத்தான்ப்பா. இவன் யாரா? இவன் இங்கே எங்கிட்ட பண்ணுறான். ஷவல் வச்சுக்கோ கொண்டுட்டேன். இவன் ஹெல்மெட் தருவான்னு பார்த்தேன். ஹெல்மெட் தரல. கோல்டன் ஹெல்மெட் வந்து டேட் 15 நம்ம வந்து நகருக்கு போயிடலாம். டே 15 வந்து டே 7 தான் ஆகுது. டே 10 வீடு கட்டுவோமா இல்லையான்னு தான் பார்ப்போம். ஷவல் எங்க? ஒரு ஷவல் வந்து உடச்சுருக்கிறேன் நான். ஐ திங்க் ஷவல் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எங்கடா ஷவலை பார்க்கலாம்? ஷவலை செஞ்சுட்டு வந்துடும். நான் மைன்கிராஃப்ட் விளையாட்டு பரவாயில்ல. ஓகே, ட்ராவல் செஞ்சாச்சு. காப்பர் ஈஸியாக கிடைக்கிறதுனால காப்பர்லேயே நிறைய விஷயம் செஞ்சுக்கலாங்க. காப்பரில் ஆர்மர் செய்ய முடியுது. காப்பரில் ஆக்ஸ் பிக்காக்ஸ் அதெல்லாம் செய்ய முடியுது. ஆனாலும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை. ஸ்டோனில் செய்கிறதோட காப்பரில் செஞ்சுட்டு போனால் கொஞ்சம் ஈஸியாக உடைக்கவும் அது வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. அதே அளவுக்கு நம்ம வந்து அது ரேராகவும் இல்லை. என்ன வீடு தான் கட்ட போகிறோம். உடச்சிட்ருக்கேன். அதான் பேரலில் வந்து வேஸ்ட்டான திங்ஸ்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துடும். இது தேவையில்ல, சுகர் கேன் எதுவும் தேவையில்ல, இந்த ஸ்டோன் தேவையில்ல, இது தேவையில்ல,
இதுவும் தேவையில்ல, இதுவும் தேவையில்ல, இதுவும் தேவையில்ல, இதுவும் தேவையில்ல, இவ்வளோ விஷயம் தேவையில்ல. அதனால டேட் எல்லாம் அப்படியே சமமாக படுத்திட்டு வரேன். வந்து இதான் நம்ம பேசிக் செட்டப்பு. இதுக்குள்ளே வீடை கட்டிடும். வெளிச்சமாகுது. இங்கே அப்படியே இங்கேருந்து இதான் கரெக்டாக ஒரு செட்டப் கட்டி வச்சு வில்லேஜ் பக்கத்தில் இருக்கு. வந்து எதை இதெல்லாம் இது பண்ண முடியுமோ அப்படியே ஷவல் வச்சு அந்த மார்க் பண்ணுங்க. இங்கே தான் எங்கேயோ சுற்றி போனேன். இதான் நம்ம வந்து பேஸ். இந்த இடம் இது என்ன மரம்? லல்லல்லவா சிக்கன் சிக்கன் மேமியாச்சே ஓ இது ஜிஞ்சி இங்கே இருக்கு. நான் செத்து போன இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இஞ்சி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுதா? இஞ்சி எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. அப்படி சொல்லக்கூடாது. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. எல்லாரும் மூட பொண்ணு போங்கன்னு சொல்லு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ண முடியாது. என்ன பண்ணுவேன்? ஒழுங்கா சொல்லு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ண முடியாது. என்ன பண்ணுவேன்? இஞ்சிலாம் அசிங்கம் பத்துறான்டா, அசிங்கம் பத்துறான்டா. இஞ்சிலாம் போயிடும். இதுக்கே ஏதாச்சும் ஒரு வாட்டி போய் கத்துறா. மைனிங் ஏரியா. கண்டுபிடிச்சிட்டேன். இஞ்சி சொல்றா ப்ளீஸ்ரா. இஞ்சி இது உடைய போகுது. அந்த இது தோண்டுவாங்களா, அது உடைய போகுது. இது உடைய போகுது. அது உடஞ்சா போதும். கேப்படா இதாங்க தேடிட்டு கிடந்தேன். இப்போ அது கிடச்சிட்டு அது என்ன பண்ண போகிறோம்னா இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் எங்கள் ஒயிட்டு கொஞ்சம் எடுத்துக்கோ. ஆமாம், என்ன பண்ணணும்? கீழே பூரா இதான் நம்ம வந்து கேஸா என்ன டை செஞ்சுட்டேன். எப்படி பெட்டு அந்த கலரில் உருவாக்குறது? பெட்டையும் டையும் ஒரே இடத்துல வை. கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு பெட்டையும் டையையும் பக்கத்து பக்கத்தில் வை. பெட்டு மூணு ஃப்ளாக் அடிச்சு டை செஞ்சுட்டேன்டா. 3 டை செஞ்சுட்டேன். பெட்டு செஞ்சுட்டியா ஃபஸ்ட்டு? பெட்டுக்கு உள்ளும் எடுத்துட்டேன். 3 உள்ள உள்ளு பக்கத்தில் மைக் கிராஃப்டிங் டேபிளுக்குள்ளே போயா? புரியுது. இப்படி இல்லை. எப்படிடா பண்ணித்தானா நிஷாந்த்? அப்படி கிடையாது கேஸ். அப்புறம் கோலாரா இது பச்சை கோலாரா. அப்புறம் ஓ இப்படியா? என்கிட்ட 6 தண்டை இருக்குது. ஒரு பெட்டு செஞ்சுட்டேன். அது இருந்தால் போதுடா, பொறுமையாக கூட போய் மைண்ட் பண்ணிட்டு. ஒரு பெட்டு செஞ்சுட்டேன். 1 2 3 4 5 அதான் தீர்ந்து போயிடுது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போனால் இந்த இடத்துல நான் போட போகிறேன். இந்த இடத்துல ஒயிட்டை போடலாம்.
ஹார்ட் வச்சு விளையாடாம வீடை மட்டும் கட்டிட்டு அப்புறமா ஹார்ட் வச்சு விளையாடு. கிரியேட்டிவில் போயிட்டு வீடை கட்டிட்டு அப்புறம் வந்து கிரியேட்டிவ் வச்சு விளையாடவா? நல்லா வருவீங்க எல்லாரும். சரி அவங்க மைண்ட் பண்ணி போவோம். போடா இன்னும் டொம்மு டொம்மு அடிக்குது. நாங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சோம்டா. என்னது? கீழே அண்டர் இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கண்டுபிடிச்சோம்டா. சரி வாங்க இன்னைக்கு வந்து நம்ம இந்த மைண்ட் கிராஃப்ட் இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த பெரிய இடத்த எங்கடா போகுது இதெல்லாம்? போகுது. இந்த மெட்டீரியல்ஸ் நம்ம அப்புறமா வந்து எடுத்துப்போம். டார்ச் இருக்கா? கோல்டு இருக்கு, ஸ்டிக்ஸ் இருக்கு, டார்ச் இருக்கு நிறையா. கைஸ் டீப்பாக போகுது கைஸ். அது என்னமோ இருக்கு. அண்ணெல்லாம் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிருந்தேன் மைண்ட் பண்ணிருந்தேன். நான் இப்போ கூட கட்டல பார்ப்பேன். அண்ணன் ஃபஸ்ட்டு உருக்கணும், உருக்கிட்ட இது பண்ணணும். போட்டல் ரெடி பண்ணுறது லவ்வா கிடைச்சிருக்கு, லவ்வா கிடைச்சிருக்கு. போட்டல் ரெடி பண்ணுறோம். நான் டைமண்ட்ஸ் தேடி போயின்னுக்கிறேன். க்ரீப்பரை பார்த்துட்டேன். பின்னாடி வந்துடு. கேஷ் ஐடியும் லாவா இருக்குது. என்கிட்ட அங்கே போய் லாவா குழம்பே இருக்கு. அவன்கிட்ட இருந்தால் இருக்கு. இது போட்டல்லாம் அப்புறமா டேட் பண்ணேன். இது ஃபஸ்ட்டு போகணும்னா அதுக்கு நல்லா ஷீல்டு செய்யணும். நல்லா ஷீல்டே செய்யலையா? அயன் தாங்க கிடச்சிக்குது. டைமண்ட் கிடைச்சிட்டா. டைமண்ட் அவனுக்கு கிடைச்சிட்டு எனக்கு அமரால்டே கிடைச்சிட்டு. டைமண்ட் கிடைச்சிச்சு. ப்ளீஸ் ஒரே ஒரு டைமண்டாக மட்டும் இருக்குது. அது ஒரு 2-3 டைமண்டாக இருந்தால் மட்டும் ஆயிரத்தி கிடைச்சிச்சு. ஒரு 2-3 டைமண்டாக இருக்கும். யாரா நீங்கள் டைமண்ட் எடுத்தோன்னே தாண்டா வருவீங்க. எனக்கு எப்படி டைமண்ட் கிடைக்கலாம் தாண்டா தேடி வரீங்க. இதான் நினச்சேன்டா. உங்ககிட்ட இதான்டா என்கிட்ட பிரச்சனை. எப்போல்லாம் டைமண்ட் கிடைக்கும் அப்போல்லாம் கரெக்டாக வந்துடுங்கடா. இருக்கு. இது பார்க்க பண்ணி மாதிரி இருக்கு. இது பக்கம் பண்ணி மாதிரி இருக்குடா. அது ஒரு வித்தியாசமான உயரணும். 2 டைமண்ட் கிடைச்சது. நம்ம வந்து சாமி வரான் பார்த்தியா? டைமண்ட் எடுத்தால் மட்டும் வந்துட்டே இருப்பானுங்க. டைமண்டை பார்த்துட்டோம் எதாவது பண்ணிட்டோன்னா கூட்டமாக வருவானுங்க. அடிச்சிட்டான்டா. எல்லாரும் வந்து அடிப்பானுங்க. போகிறாங்க பண்ணுறேன். எல்லாரும் வந்து அடிச்சு கிடப்பானுங்க. சும்மா வெறுப்பாக இருக்கும். லாவா சிக்கன் அப்படியே இந்த லாவாவில் தள்ளி விட்டுருவானுங்க. என்ன டைமண்ட்ஸ் கிடச்சிருச்சு கைஸ். வெற்றிகரமாக டைமண்ட் எடுத்துட்டோம். ஏமா உள்ளூர் அணு கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. டைமண்ட் கோல்டு அது அயன் இங்கே நிறையா பேருக்கு கோல்டு கிடச்சிது. நதருக்கு போக கோல்டு தேவை. எஸ் மம்மி. எஸ்மா. தலைகாணி தம்பி கொடுத்துருமா போய் கொடுப்போம். அயன் வந்து இந்த இடத்துல நிறைய இருக்குது. பட்டு என்கிட்ட வெளியே போடு.
கேட்கல. சரி, சிவுரு வந்தால் தான் போய் கொடுக்க சொன்னாங்க. அந்த யார் ஒரு அவர் வரமாட்டார். அவங்கள போக சொன்னாங்க அந்த எடுத்து காட்டுறது சொல்கிறது. இப்போ வந்து ரிட்டர்ன் டு ஹோமு வழியை மறந்து விட்டேன். 2வது அட்டி வழியை மறந்துட்டு சுற்றின்னு கிடக்குறேன். இந்த சைடு தான் போகணுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், அப்படி வழி கிடையாது. இஷ்டம் இதுக்கெல்லாம் ஒரே வழி தான். வேறு வழி தெரியல. ஓட்டு தொலையாண்டா போடா. எப்படி ஜம்ப் பண்ணி
நடப்போங்களா படிட்டு வரும்போது இதே பார்த்து வந்து போங்களா படிப்படி வந்து நம்ம ரிசோர்ஸஸ் கொஞ்சம் மைண்ட் பண்ணணும். ரிசோர்ஸஸ் நல்லா எடுக்கணும், நிறைய எடுக்கணும். 10 daysக்குள்ளே வீடு கட்டுறேன்னு சொன்னேன், பட் நோ ரியாக்ஷன்ஸ். இன்டர்வியூ வேறு ஃபுல்லாகுதுடா, நினச்சாலும் ஒரு மாதிரி கிடப்பாங்க. அப்பா போதும், வீட்டுக்கு கிளம்பும். ஓகே, 10 daysக்குள்ளே வீடை கட்டுறோமா இல்லையான்னு தான் நம்ம டார்கெட். ஆல்ரெடி 8 days ஆயிடுச்சு, இன்னும் 2 days தான். கரெக்டாக வந்து பத்துச்சு. இதில் இன்னும் 20 இருக்குது, கண்டிப்பாக இது எக்ஸ்ட்ரா வந்துடும். ஓகே ஓகே இது கரெக்டாக வந்துடுச்சு, அதிகமாக வந்துடுச்சு. ஓகே, இதான் வந்து இது ஃப்ளோரு. இதுக்கு மேலே வந்து இதை இப்போ நிறைய பொருள் உள்ளே வச்சுட்டு நம்மளுக்கு வந்து இது எடுத்துடும். ஸ்டோன்ஸ் கொஞ்சம் தேவை, வுட்டு கொஞ்சம், டர்ட்ஸ் இவ்வளோ டர்ட்ஸ் வச்சுருக்காங்க. நானே வுட்டு தான் அதிகமாக இருந்திருக்கான்னு பார்த்தோம். வுட்டு எடுத்துருக்கோம். அப்புறம் பேரலுக்குள்ள வுட்டில் கொடுங்க. இது போதும் நம்மளுக்கு நினைக்கிறேன். ஓகே ஓகே என்னடா பேசுகிறோம்.
வா. ஓகே கரெக்டாக ஒரு 7 1 2 3 அடங்கொய்யா 4 5 போட்டோம்னு நினைக்கிறேன். எடுத்துட்டேன். எவன்டா அவன்? நல்லா வேலைங்க சாவலை. 10 HP. 1 HP மெயின்டைன் பண்ணாவே தாங்க முடியல. 1 4 5 டர்ட் லைட்டாக வச்சுருக்கேன். 1 2 3 4 சரி ஒரே தொல்லையாக ஓகே ரெண்டு 3 4 5 அதுக்குள்ளே விட்டு தீர்ந்துட்டான். அதுக்குள்ளே தீர்ந்துட்டான். இன்னும் ஒரு கிட்டத்தட்ட நிறைய தேவை போல. ஓகே இப்போதைக்கு இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் ஸ்மாலான ஏரியா தான், இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே வாங்க நிறைய வுட்டு இப்போ கலெக்ட் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட ஆராட்டு தான் சோறு வேணும். ஃபிஷ் சாப்பிடலாம், நல்லா சாப்பிடலாம். ஓகே போன பாட்டில் இந்த மரத்தை உடைக்க ட்ரை பண்ணோம், மறந்தே போயிட்டேன். ஆனால் இந்த பாட்டில் உடைப்பேன். அது இந்த மட்டும்தான் இது மட்டும் இந்த மரத்தில் பண்ணிவிட்டு இன்னொன்று மரம் எடுத்து தெரியுமா, அதெல்லாம் வந்து இங்கே வச்சு கவர் பண்ணிடலாம். ஸ்லாப்ஸ் மேலே போட்டுட்டு மேலே இன்னொன்று ரூஃபிங் போட்டுடலாம். எங்கே வச்சா இங்கே தான் இருக்க போல. ஓகே
டேட்டு வேறு 64 சேர்ந்துட்டுருக்கு சம்மந்தமே இல்லாமல். ஓகே, அவ்வளோதான்ப்பா, வேலை முடிஞ்சு விட்டது. இப்போ போயிட்டு தேவையில்லாத பொருள்லாம் உள்ள ப்ரோ வெறியாவது ப்ரோ, எனக்கு வெறியாவது ப்ரோ. உள்ள வச்சுக்கே, இதே உள்ள வச்சுக்கே, இதே உள்ள வச்சுக்கே, இதே உள்ள வச்சுக்கே. எந்தெந்த பொருள்லாம் இப்போ தேவைன்னா ஓகே. உட்டு இது வேணாம், இந்த உட்டு வேணாம்ப்பா எனக்கு. அது வச்சுருந்தாங்க பேரல்ஸ். இந்த பேரல் எதுவுமே இந்த பேரில் வந்து இந்த டேட்டு கிடக்கும். எதுக்கு என்கிட்ட இந்த ஸ்வாடை வச்சுக்கி, இந்த ஓட்டை வச்சுக்கி. டைமண்ட் கையில் வச்சு சுற்றினுக்கிறேன்டா. வச்சாச்சு. ஓகே, நைட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. வீட்ஸ்ன்ற ஒன்று ரெடி ஆகிடுச்சு. மாஸ்டர் ஓகே. ஓகே, தப்பாயிடுச்சு. டே 10 கட்ட மாட்டோம்னு நினைக்கிறேன். பேசாமல் இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்த பார்ட்டில் நம்ம வந்து வீடை கட்டிடுவோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வீடியோ முடிச்சுப்போமா? நான் ஆல்ரெடி ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு வீடியோ. சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பை. இத்துடன் விடைபெறுகிறேன். உங்கள் KPG.